தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நடக்கிற திமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாமானியனை என்ன பண்ணலாம்னா, முத நாள் வரைக்கும் வேலைக்கு போவான், அடுத்த நாள் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அவனை கூட்டிட்டு போய் கஞ்சா கேஸ்ல போடலாம், நகை திருட்டுல போடலாம், அவங்க அம்மாவை வந்துட்டு கஞ்சா கேஸ்ல அவங்க அம்மா தம்பியும் போடலாம், அவங்க சித்திய வந்துட்டு அவன் காதலின்னு சொல்லலாம், என்ன வேணா நடக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நடக்கிறது திராவிட மாடல் அரசு. அதனால என்ன வேணா பண்ணலாம். இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ஒரு சாமானியனுக்கு என்ன நடக்கும். இந்த பக்கம் நிக்கிதாங்கிற ஒரு பணம் படைச்ச, ஒரு அதிகாரம் பலம் படைச்ச ஒரு பெண்மணி நினைச்சா நகை இல்லைனாலும் நகை திருட்டு போச்சுன்னு சொல்லலாம். எஃப்ஐஆரே கொடுக்காம ஒரு மனுஷனை, ஒரு சாதாரண மனுஷனை 2 நாள் துடிக்க கொல்ல வைக்க முடியும். இது ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு போன் கால் போதும். எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு சென்னையில இருந்து இமீடியட்டா ஆர்டர் வரும். ஒரு தனிப்படை போடலாம், என்ன வேணா பண்ணலாம். மிளகா படி தூக்கி கண்ணில் ஊத்தலாம், நீங்க வந்து அடிச்சு கொள்ளலாம். கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. இத்தனைக்கும் இவங்க பிறந்து வளர்ந்த சொந்த கிராமத்துல இத்தனை பேர் இருக்கிற மத்தியில அவனை திருட்டு பழி கட்டி அவனை வந்து கொலை பண்ண வைக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மாக்கு இதுதான் தொழில், திருட்டு. அவங்க ஒரு 420, பேசிக்கா ஒரு 420 அந்த அம்மானால என்ன வேணா பண்ண முடியும். அதுக்கு இத்தனை ரெக்கார்ட் இருந்து உங்ககிட்ட நகை தொலைஞ்சுதான்னு ஒரு என்கொயரி கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. தனிப்பட்டனால புலனாய்வு செய்ய முடியுமா? ஒரு திருட்டு கேஸ்ல என்ன பண்ணணும்? அவன் தொலைச்சவங்க வந்துட்டு இவன் திருட்டுனானாங்கிறது விசாரிக்க தான் செய்யணும். அதை புடிச்சிட்டு போய் 2 நாளா வச்சு அடிச்சு கொலை பண்ணா வந்துட்டு அவனுக்கு கிடைச்சிரும் மத்த நகை. இப்ப வரைக்கும் நகை என்னாச்சுன்னு தெரியல. அவன் மேல ஒரு திருட்டு கேஸ் போடணும். அவனை வந்துட்டு வெறும் ஒரு ஈகோ, ஒரு சாதாரண ஒரு ஈகோ விஷயத்துக்காக ஒருத்தனை வந்து கொன்னு போட்டாச்சு. அடுத்து நினைச்சுக்கோங்க, திராவிட அரசுனாவே போலி வாக்குறுதி தான். நம்ம ஐயா என்ன சொன்னாரு, நீங்க போன் பண்ணுவாரு, அவர் என்ன வேணா செஞ்சிடலாம். அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையினையே அவரால் எந்த கட்டுப்பாட்டிலையும் வச்சுக்க முடியாது. எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு ஒரு போன் பண்ணி மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்குவேன், ஏன்னா எல்லாரும் போராட்டம் பண்றாங்க, இப்போதைக்கு இதை செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நீதிமன்றத்தில் சொல்றாங்க, நாங்க வந்துட்டு உங்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டோம், 3 சென்ட் நிலம் கொடுத்துட்டோம், எதுக்கு வந்துட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் கேக்குறாங்க. உன்னால வந்துட்டு ஒரு இது கள்ளச்சாராய வழக்குல போனா 10 லட்சம் கொடுப்பேன். ஒருத்தனை நீங்க அடிச்சு கொலை பண்ணி தேவையில்லாம கொலை பண்ணுவேன். அவனுக்கு வந்துட்டு நீதிமன்றத்துல என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டா எனக்கு 15 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்பீங்க. எல்லாம் பண்ணுவீங்க. பாருங்க, என்ன வேணா நடக்கட்டும், உங்களோட முடிவுரையை நீங்களே எழுதிக்கிறீங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களோட கடைசி ஆட்சி. 2026ல எங்க அண்ணன் ஆட்சிக்கு வருவாரு. அப்ப இதை என்ன வேணா நடக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மனசுல ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இந்த வேதனை அது பூராவுமே வரும். என்ன நீங்க 26 வரைக்கும் நீங்க ஆடுங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்க கடைசி ஆட்டம். இதுக்கப்புறம் எங்க நாம் தமிழர் ஆட்சியில எங்க அண்ணன் சீமானோட ஆட்சி வரட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் அவன் வேலையை பார்த்துட்டு நீங்க பண்ணுவீங்க.